தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு நான் போட்டியிட போறேன். உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்காம தோணுதுல்ல. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் போராட்டம் தொடர்கிறது. அரசியல் வேணான்னு சொல்றது எப்பவுமே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, இப்போக்குள்ள வேணாம். உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே. கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். ஒரு விவசாயியும் ஒரு தயாரிப்பாளரும் ஒண்ணுதான். ஒரு விவசாயியும் ஒரு தயாரிப்பாளரும் ஒண்ணுதான். நல்ல ஆம்பளையா இருந்தா எவ்வளவு கை வச்சு வரியா? வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். இரு இந்த வர. எங்க வீட்லயே கேட்டாங்க, எங்க அம்மாவே கேட்டாங்க, எதுக்குடா இவ்வளவு தூக்கி போட்டுக்கிற தோல்ல, எதுக்குடா இவ்வளவு தூக்கி போட்டுக்கிற தோல்ல. ஆடப்பும் உன் மூஞ்சில முடிச்சால பாவம் வந்து சேரு நாயே. சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. பெண்கள் தான் ஒரு வகையில நானும். ஆர்யா சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலா எனக்கும் விஷாலுக்கும் அங்கதான் கல்யாணம் நடக்கும், எனக்கும் விஷாலுக்கும் அங்கதான் கல்யாணம் நடக்கும். ஏண்டா நீங்க 2 பேரும் என்ன ஹோமோசெக்சுவல்? நீயா நானான்னு பாத்துறேன். எல்லாரும் இறங்கி செய்ய போறோம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். ஒரு லேப் வாசல்ல எங்க அப்பா பிச்சை எடுக்கிறது நான் கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும் போதுங்க நீங்க ஒரு பிச்சை எடுத்த ஃபேமிலி தெரியுதுங்க. கடவுள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு சொன்னாருன்னா நான் அதுதான் செய்யறேன். இந்த ஈன சுரத்துல முழங்குறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய் கிட்ட வச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும், இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன். விவசாயிங்க நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் போராடுறேன். போராட்டம் பண்ண வேண்டியது அரசியல் கட்சி சார்ந்த நபர்கள், அரசியல் சார்ந்த நபர்கள். நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. தயவு செய்து நெடுவாசல காப்பாத்துங்க. ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவுன நாய, அந்து போன நாய, இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? ஓடிமாடா. இலவசமா போன் கொடுக்கறாங்க, இலவசமா 3G, இலவசமா 4G. எப்ப வேணாலும் காலையிலயும் சாயந்தரம் பான் பிலிம் பார்க்கலாம். அந்த பான் சைட்ஸ் கவர்மெண்ட் பேன் பண்ண சொல்லுங்க. இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகளா. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க. அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். நல்லா துட்டையை வாங்கிட்டு நதியை நல்லா தடவிக்கிட்டு ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு நாட்டம் பிடித்த நடிகன், விபச்சாரத்தை பெருக்கின்ற அயோக்கியன். தமிழ் திரையுலகம் பொறுத்தவரைக்கும் இப்போ நடந்த அந்த கான்ட்ரோவர்சி எல்லாமே ஃபேக். இது காலகாலமா ஃபேக் வீடியோஸும் மார்க் வீடியோஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. நடிகர் விஷால் தான் நடிக்கும் படங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகள் இடம்பெறாது என்று தெரிவித்துள்ளார். எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க என் அநியாயத்தை. பெண்களை ரொம்ப தப்பா வர்ணிக்கிறாங்க. அது தவிர்க்கிறதுக்கு நான் டெஃபினெட்லி புட் மை எஃபர்ட். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. We are here to clear corruption. We are here to clean the entire system. We are here to clear corruption. We are here to clean the entire system. டேய் நீ யாரு, என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. எனக்கு என்ன திட்டினாலும் எனக்கு கோபம் வராது. எனக்கு சூடு சொரணை இருக்குடா, உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? நானும் போனா போதும் பார்த்தா ரொம்ப லவ் விடுறீங்க. இந்த கேமரா அத்தனை கேமரா என்ன பாக்கு. இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? தேவையில்லாம நடிகங்கிட்ட கேள்வி கேட்காத. என்ன போ.